ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஷார்ட் அண்ட் தமிழில் 4th சாப்டரில் தனிக்குறி சொற்கள் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பயிற்சி 12 வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தனிக்குறி சொற்கள். தனிக்குறி சொற்கள்னால் நம்ம மனப்பாடம் தான் செஞ்சாகணும். மனப்பாடம் செஞ்சால் மட்டும்தான் இதை எழுத முடியும். சரிங்களா? அடுத்து இது சும்மா சின்ன சின்ன லாஜிக் மட்டும் நான் சொல்கிறேன். இதை ஃபாலோ பண்ணி மெமரி பண்ணிக்கோங்க. இப்போ ரால 2 லெட்டர் சொல்லி கொடுத்தனா, மேல்கோடு கீழ்கோடு 2 சொல்லி கொடுத்தேன். இந்த மேல்கோடு என்னென்னா ஒருன்னு அர்த்தம். மேல்கோடு மட்டும் போட்டோம்னா ஒரு, கீழ்கோடு போட்டால் ஓர், மேல்கோடை டபுள் பண்ணி போட்டோன்னா ஒவ்வொரு, இல்லைன்னா ஒவ்வொர் அப்படின்னும். இந்த மேல்கோடு ராவை கோடை வெட்டி எழுதணும் அப்படின்னா இரு அல்லது இருக்க, 2 மீனிங்லேயும் வரும். லா வரும்ல, லா குண்டு லா, அதை ஃபஸ்ட் பிளேஸில் போட்டோம்னா அல்ல, செகண்ட் பிளேஸில் போட்டால் எல்லா, கோடை வெட்டி எழுதணும்னா இல்லை. ஓகேங்களா? அல்ல, எல்லா, இல்லை. இப்போது தாக்கான ஸ்ட்ரோக் சொல்லி கொடுத்தல, ஓப்பன் ப்ராக்கெட், அதை ஃபஸ்ட் பிளேஸில் போட்டோம்னா தனியாய், தனி அல்லது தனியாய். கோட்டு மேலே செகண்ட் பிளேஸில் போட்டோம்னா தேதி, கோடை வெட்டி எழுதணும்னா தீவிரமாய். ஓகேங்களா? தீவிர இல்லைன்னா தீவிரமாய். அதே தா சொல்லி கொடுத்தல, இது லைட். தா டார்க்காக போடணும்னு சொன்னால் ஓப்பன் ப்ராக்கெட் ஆர் க்ளோஸ் ப்ராக்கெட். அதில் ஓப்பன் ப்ராக்கெட் ஃபஸ்ட் பிளேஸில் டார்க்காக போட்டோம்னா அது, செகண்ட் பிளேஸில் போட்டோம்னா எது, தேர்டு பிளேஸில் போட்டோம்னா இது. லைட்டாக போட்டால் தனி, தனியாய், தேதி, தீவிரம், தீவிரமாய். டார்க்காக போட்டால் அது, எது, இது. அதுவே இந்த க்ளோஸ் ப்ராக்கெட் உள்ள தால க்ளோஸ் ப்ராக்கெட், ஓப்பன் ப்ராக்கெட்டு, தாக்கு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் டார்க்காக போடணும்னு சொன்னேன். அதில் ஓப்பன் ப்ராக்கெட் பார்த்துட்டோம். க்ளோஸ் ப்ராக்கெட் ஃபஸ்ட் பிளேஸில் டார்க்காக போட்டால் அதை, இது அது, இது அதை. செகண்ட் பிளேஸில் போட்டால் எதை, தேர்ட் பிளேஸில் போட்டால் இதை. ஓகேங்களா? அவ்வளோதான் அந்த தனிக்குறி சொற்கள். 4th சாப்டரில் இருக்கக்கூடிய தனிக்குறி சொற்கள் முடிஞ்சிடுச்சு. அடுத்து பயிற்சி 13 இருக்கும். பயிற்சி 13 பார்த்துட்டு இந்த பேசேஜ் தான் கொடுத்துருப்பாங்க. அதை படித்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா சாப்டர் 4 முடிஞ்சது. தேங்க்யூ.